ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பாண்டியன் ஸ்டோன் சீரியல் இன்றைக்கி என்னென்ன ப்ரோமோ நடந்துச்சுங்கிறத பார்ப்போம். மீனா அவங்க அம்மா மீட் பண்ணி பேசுகிறாங்க. பட் அவங்க அம்மா அவாய்ட் பண்ணுறாங்க. நடந்ததெல்லாம் நான் மறந்துடவே நினச்சி அதெல்லாம் மறக்கவே மாட்டேன். ஒரு காலம் உங்க கூட நான் எப்போவுமே பேசவே மாட்டேன்ட்டு அவங்க அம்மா கையெல்லாம் உதறி விட்டு போயிடுறாங்க. ஸோ மீனா ஃபீல் பண்ணி ரொம்ப ரோட்டில் லோனாக நிற்கிறாங்க. ஆனால் கரெக்டாக ராஜியும் வராங்க. என்னக்கா அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அம்மா பழசெல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினச்சேன். இருந்தாலும் அந்த பழசை மறக்காமல் இன்னும் அதே கோவத்திலே இருக்காங்க. சரி வேறு எங்கே போவாங்க, கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பா எப்படியும் பழசை மறந்து என்கிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி மீனா சமாதானப்படுத்தி அவங்களே சமாதானம் ஆயிக்கிறாங்க. ஆனால் ராஜி கேட்குறாங்க, அக்கா நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? அவங்க அம்மா இல்லாமல் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களாக்கா அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் இருக்கிறது தானே, எல்லாமே உண்டானது தானே அப்படின்னு சொல்லி மீனா எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க அவங்கள. ஆனால் செந்தில்கிட்ட கூட நான் இது சொன்னதே இல்லை, வீட்டில் யார்கிட்டையுமே நான் சொன்னதில்லை. எனக்கும் அப்பா அம்மா கூட பேசணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் இப்போ முடியல. ஆனால் ஒரு கூடிய சீக்கிரத்தில் அவங்க எனக்கு பிடிச்சி போய் என் மேலே மனசு அன்பு கண்டிப்பாக மாறி வருவாங்க அப்படின்னு சொல்லி மீனா வராங்க. அதுக்கடுத்து 2 பேர் வீட்டுக்கு நடந்து வராங்க. இங்கே கதிர் டைனிங் டேபிள் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் தங்கச்சி அரசியும் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரசி, வீடு எனக்கு சரியாக போயிடும் அப்படின்னு கதிர் சமாதானப்படுத்துறாரு. உள்ளே நுழைஞ்ச உடனே மீனா பார்த்து ஷாக் ஆகிறாங்க. கதிர் என்னாச்சுடா, என்னாச்சு, இப்படி அடிபட்டிருக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஆனால் ராஜி பார்க்குறாங்க, எதுக்கு இவருக்கு இவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு. பக்கத்தில் அரசி சொல்கிறாங்க, எல்லாம் தான் இவங்களால் இவங்க அண்ணன் இருக்கார்ல, அண்ணன்னு ஒருத்தரேன், அவன் நல்ல ஆளெல்லாம் கூட்டிகிட்டு நம்ம கதிரை அடியாள் மாதிரி அடித்து இந்த மாதிரி கஷ்டப்படுத்தியிருக்கான் பாருங்கள், எப்படின்னு அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க ராஜிக்கு அன்னாரம் பிடிச்சிச்சோ நம்ம அண்ணன் அப்படின்ட்டு அவங்களுக்குமே அன்னார் ஷாக் ஆகுது. அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா கதிர் என்னாச்சுல, ஏன்டா இப்படி இருக்கா, நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பரவாயில்ல, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ தூரம் அவன் அடிச்சிருக்கான், சும்மா விட்டீங்க நீங்கள் வேணா அப்படிங்கிறாங்க. உடனே கரெக்டாக நான் கோமதி கதிரோட அம்மாவும் வந்துடுறாங்க. சும்மா விடுவேன் நான், என் பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிருக்கான், நல்லா போய் நல்லா கிழிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு தான் வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி கோமதியும் பேசுகிறாங்க. என்னடா இப்படி அடி வாங்கியிருக்குன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு கதிர் அவர் ரூமில் இருக்காங்க. ஆனால் ராஜி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய்ட்டு ராஜிக்கு ரொம்ப ஃபீலாக இருக்குது. ஐயோ நம்ம அண்ணன் இப்படி அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போயிட்டு, சாரி என்னால் தான் எங்கள் அண்ணன் அடிச்சிட்டா உன்னை அப்படின்னு சொல்லி சாரி அப்படிங்கிறாங்க. ஆமாம் சாரி போல, சரி பேப்பா உன் சாரியை தூக்கி குப்பையில் போடுன்னு. இல்லை ரொம்ப வலிக்குதான்னு. இல்லை ரொம்ப இனிப்பாக இருக்குது, குழு குழு குழுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கதிர் கோவத்தில் கத்துறாரு. ஆமாம் நான் ரொம்ப எல்லாருமே நல்ல பேர் வைக்கேன் பார்த்தியா, உங்கள் அண்ணன் என்னை அடித்தது கூட எனக்கு பெருசு இல்லை, அவனை திருப்பிடிக்க எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் அவன் அடிக்க நான் அடி வாங்கிட்டு தான் இருந்தேன் தவிர எனக்கு எதிர்த்து அடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு உணர்வுமே எனக்கு இல்லாமல் இருக்கேன். நானாட்டி லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அப்பாட்ட சின்ன வயசில் டெய்லி அடி வாங்குவேன். வாரத்தில் 2 நாளாவது பெரம்பு உடையிற அளவுக்கு அடி வாங்குவேன். அப்போல்லாம் எனக்கு வலிக்கல, நான் நல்லா சந்தோஷமாக நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ யாராவது என்னை கத்தி எடுத்து கொல்ல வந்தால் கூட என்னை கொண்டுட்டு போங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இதெல்லாம் யாரால, எல்லாம் ஒன்றால தான். நீ இங்கே வந்த பார்த்தியா, அதுலேருந்து என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாரு. ஆனால் உங்கள் அண்ணன் அடித்தான் பாரு, அவன் அடித்து என்ன சொல்லி அடித்தான் தெரியுமா, உன் தங்கச்சி நான் கூட உன் மேலே உள்ள பாசத்தால் தான் நான் அடிக்கிறான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, உன்னை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல. நகை எங்கடா, பணம் எங்கடா, நகை எங்கடா, பணம் எங்கடா, திரும்ப அதை கேட்டு தான் அடித்தான். அவன்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும், அந்த நகை பணம் இதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு. நான் அதை கண்ணில் கூட பார்க்கவே இல்லையே, அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லையே. ஆனால் அந்த அடியெல்லாம் நான் தேவையில்லாமல் ஒன்றால் தான் எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்ல அண்ணன், உன் மேலே கொஞ்சம் கூட பாசங்கிறதே என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி அடுத்து மொட்டை மாடியை கட்டுறாங்க. மொட்டை மாடியில் அவங்களுடைய மாமா எல்லாருமே படுத்திருக்காங்க. அப்போ சரவணா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கதிர் வராரு. டேய் நீ என்னடா இங்கே வர்ற அப்படின்னு மாமா கேட்கும். இல்லை சும்மா அப்படியே தூக்கம் வரல, அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கலாமே நினச்சேன். டேய் இங்கெல்லாம் பேச்சுலருக்கு இடமில்ல, நீ கிளம்புன்னு. இல்லை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உங்கள் கூட தூங்கிட்டு போகிறேனே அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேலே பேச்சுலரில் இங்கே தூங்கக்கூடாதுன்னு சொன்னீங்க மாமா, மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, அதான் உங்களையெல்லாம் பார்த்தா உங்கள் கூட பேசுனா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், நல்லாயிருக்கும்னு நினச்சேன்னு அப்படின்னு சொல்லி மாமா சொல்லுவோம். மாமா பேசாமல் இருங்க மாமா அப்படின்ட்டு அவங்க அண்ணன் நீ வாடா இங்கே உட்காருடா அப்படின்னு சொல்லி அவருக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுக்குறாங்க. சரின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. அன்னாரம் மீனா மாடிக்கு வராங்க. இது யார் அப்படின்னு சொன்னால் மீனா வர்றாங்க. அன்னாரம் மீனா பார்க்கவும் சொல்கிறாங்க. செந்தில் என்ன நீ இங்கே தான் இருக்கியா, கீழே வர ஐடியாவே இல்லையா, எப்போ தான் தூங்க போகிற, காலையில் சீக்கிரமாக கடைக்கு போகணும்ல அப்படிங்கிறாங்க. அன்னாரம் எல்லோரும் மற்ற எல்லாம் பக்கத்தில் அண்ணன் தம்பி மாமா எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. செந்தில் மீனாட்ட கேட்குறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்படின்னாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. இல்லை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் இங்கே படுத்துக்கிறேனே, கதிருமே இன்றைக்கி இங்கே தான் படுக்க போகிறானா, நாங்களும் இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து படுத்து ஜாலியாக பேசி அப்படியே நாங்கள் எல்லோரும் ஜாலியாக தூங்கிடுவோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்கேனே, ப்ளீஸ் அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. மீனா அதுக்கு பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு மீனாவும் கிளம்பிடுறாங்க.
ஆனால் செந்தில் சொல்கிறாரு, முந்தியெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இப்போ பாருங்கள், கல்யாணத்துக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு, வாழ்க்கையே மாறி போச்சு அப்படிங்கிறாங்க. மாமா சொல்கிறாரு, டேய் மாமா கூட பேசுகிறதுக்கு, கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட பேசுகிறதுக்கு கூட இப்போலாம் பெர்மிஷன் கேட்க வேண்டியது கிடையாதுன்னே. ஆமாம் மாமா, ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்மளுக்குன்னு ஒருத்தி இருக்கா, நம்மளை நம்பி வந்திருக்கா, நிறைய பொறுப்புகள் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம மாறி தான் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி செந்தில் சமாளிக்கிறாரு. அப்போ முந்தி இருந்த இன்பம்லாம் போச்சுங்கிற அப்படிங்கிறாங்க மாமா வந்துட்டு. அனார் சேர்ந்துட்டு ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கோவம் வருது. இது என்னால் உனக்கு உன்னோட இன்பம்லாம் போயிடுச்சா, நான் உன்னால் கஷ்டப்படுத்துகிறேன்னா உன்னை இரு நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு தனியாக மாட்டுவார்ல அப்போ இருக்கட்டும் அப்படின்ட்டு மீனா கீழே இறங்கி போயிடுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து ராஜு கீழே வந்து அந்த அடுப்பை திருப்பி திருப்பி துடைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. மீனா வராங்க. ஏய் நீ இன்னும் தூங்கலையா, ஏன் இங்கேயே இருக்கன்னு. இல்லைக்கா தூக்கம் வரல, அதான் சும்மா இருங்க. அதுக்கு தூக்கம் வரலாட்டினா அடுப்பை திருப்பி திருப்பி துடைச்ச இடத்துல திருப்பி திருப்பி துடைச்சிட்டு இருப்பாங்களாங்கோ அப்படிங்கிறாங்க. ராஜு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன அப்படிங்கிறாங்க. கதிரும் இன்றைக்கி மேலே தான் படுக்க போகிறாப்புல, செந்திலும் மேலே தான் படுக்க போகிறாப்புல, நம்மலாம் இன்றைக்கி தனியாக தான் படுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ராஜு வந்துட்டு பாவம்லக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நான் ரொம்ப பாவம் தான், ஆனால் அந்த செந்தில் இருக்கான் பார்த்தியா, என்னமோ அவனுடைய இன்பத்தெல்லாம் நான் தான் தொலைச்சிட்டு ரொம்ப நான் துன்பப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான்னு. அட உங்கள் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. என்னது என்ன இல்லை, அப்புறம் நீ யாரை பாவம்னு சொல்கிறேன்னு. கதிரை தான் பாவம், ரொம்ப அடி வாங்கியிருக்கான்ல அப்படிங்கிறாங்க. ஓ உங்களுக்குள்ளே லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, பாவம் என்னால் தான் அவன் அடி வாங்கியிருக்கான், ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த நகையும் பணமும் எப்படியாவது மீட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து வந்து கதிருக்கு இந்த மாதிரி பேச்சு வராது, இந்த மாதிரி யாரும் என்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. எந்த நகை பணம் ஒன்று, அதான் தொலைஞ்சு போன நகை பணம்க்கானு. சரி அது எப்படி கொண்டு வர முடியும், அதுதான் தொலைஞ்சு போச்சே, அது தொலைஞ்சு போனதை வந்து திருப்பி கொண்டு வரது கஷ்டமே, நான் தான் தொலைச்சேன் நான் தான் எடுத்தேன்னு சொல்லி பழி ஏற்றுக்கலாம். ஆனால் திருப்பி அதை வந்து எப்படி கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. கதிர் கொடுக்க முடியாதுக்கு, ஆனால் நான் கொடுக்கலாம்னே. நீ எப்படி கொடுப்ப அப்படிங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்களே, கொடுத்தா அதை கண்டுபிடிச்சி தருவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் மேலே அப்படின்னே, அந்த அவன் மேலே தான் அப்படின்னு சொல்லி அந்த நகையை திருடிட்டு ஓட்டிகிட்டு போனால அவனை பற்றி ஹோட்டல்லேருந்து அவனை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. சரி கம்ப்ளைண்ட் யார் போய் கொடுப்போம்னே, நான் தான்க்கா, நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், கொடுத்து அந்த நகை பணம் எல்லாத்தையுமே நான் மீட்டு கொண்டுட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க. சரி இந்த விஷயத்தை எப்படி நம்ம சொல்லி நகை பணத்தை கொடுக்குறது அப்படிங்கிறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சரி எனக்கு ஒரு பக்கம் நான் உண்மையை சொல்லிடலாமா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லாமான்னு ரொம்ப தடவை யோசிச்சிருக்கேங்க்கா, ஆனால் இது வரைக்கும் சொன்னது இல்லைண்ணே. எம்மா நீ தயவு செஞ்சு அப்படி எதையும் சொல்லிக்கிறாருன்னா ஊர் உலகத்தில் நீ ஓடி போன விஷயம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அத்தை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை மாமாட்டையாவது எப்படியாவது உண்மையை சொல்லிடலாம்ல, மாமாவுக்கு கதிர் மேலே இருக்கிற கோவமாவது குறைஞ்சிரும்ல, அது இல்லாமல் போய் எல்லாம் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பாங்களே அப்படிங்கிறாங்க. ஓ மாமா கிட்ட சொல்லிடலாம், சரியானது தான். ஆனால் அத்தையோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கியா, இது வரைக்கும் அத்தை மாமாவுக்கு எந்த துரோகமும் செஞ்சதே இல்லை, எல்லா நேரத்திலும் உண்மையாக இருக்கான்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருப்பாங்களே, அந்த நம்பிக்கை அங்கே வீண் போயிரும்ல. அத்தை இவ்வளோ தூரம் உனக்கு எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு உனக்காக இப்படி வேலை பார்த்தது எல்லாமே கஷ்டமாயிரும்ல, ஏமா நீ இப்படி தேவையில்லாமல் ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லி மீனா சத்தம் போட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொட்டை மாடி கட்டுறாங்க. கதிர் எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க. எல்லாரும் கதிரோட அப்பா மாடிக்கு வராரு. வந்து கதிர் அடிபட்டதுனால அவரை இப்போ தான் பார்க்குறதுக்காக வராரு. இவ்வளோ தூரம் அடிபட்டிருக்கானே, இவ்வளோ தூரம் அடிச்சிருக்காங்களேன்னு சொல்லி அவரை பார்த்து அவருடைய கையால் வரடி விட போகிறாரு. ஸோ இதுதான் நடக்க போகுது. அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து காப்போம். தேங்க்யூ.